போட்டு இவர்கள் எல்லா நிதியும் அடைத்து விட்டார்கள் என்று பேசினார். இன்று அதற்கான விடையை அவரே சொல்லியிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி, ஊரக உள்ளாட்சிக்கு வர வேண்டிய நிதி, அண்ணல் காந்தியடிகள் பெயரில் இருந்த நிதியை பறித்துவிட்டு ஸ்ரீராமர் பெயரில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்த போது தமிழ்நாடே கொதித்திருந்தது. இதே காங்கிரஸ் கட்சி, இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் களத்தில் இறங்கி எங்களோடு தோளோடு தோள் என்று போராடினார்கள். இன்னைக்கு அது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஒரு வாய் கூட திறக்கவில்லை. ஆனால் இப்போதும் அன்றைய எங்களுடைய பழைய தோழர்கள், இன்றும் கொள்கை தோழர்களாக இருக்கிறவர்கள், கூட்டணி தோழர்களாக இல்லை என்றாலும் கொள்கை தோழராக இருக்கிறவர்கள் மௌனம் காத்திருக்கிறார்கள். பரவாயில்லை. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அத்தனை நிதி குறித்தும் இன்று பேசியிருக்கிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் மீது நிதி குறித்து பழி போட்டார் என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்னொன்று நாம் எல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் இன்று பெருமையோடு பகிர்ந்திருக்கிறார். தமிழ்நாடு என்பது வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது, பொருளாதாரத்தில் இரண்டாவது இடமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு சொன்னபோது எங்களை பார்த்து எள்ளி நகையாடி நக்கல் சிரித்து தன்னுடைய நடிகர் பின்பத்தால் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்த நடிகர் விஜய் அவர்கள் இன்று அவரை ஒத்துக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது பொருளாதாரமாக தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்று. பெண்கள் பாதுகாப்பான மாநிலம் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எங்கள் தலைவர் அன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னபோது எள்ளி நகையாடி இது தமிழ்நாடா இல்ல சுடுகாடா என்று கேட்ட நடிகர் விஜய் அவர்கள் இன்று பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலங்களில் 42 விழுக்காடு தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்கிறது, தொழில் செய்ய உகந்த மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது சொல்லியிருக்கார். பரவாயில்லை, இப்போதாவது ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கேள்வி எல்லாம் இன்றைக்கு அவர் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, பிரதமரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்திருப்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக. அப்ப மாநிலத்தினுடைய இந்த சூழல், நிதி சூழல் குறித்தோ, மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறித்தோ, பொருளாதார ரீதியாகவோ, பெண்களினுடைய பங்களிப்பு குறித்தோ ஒரு முதலமைச்சராக அவர் மாநிலத்தின் சூழலை எடுத்துரைப்பதில் என்ன தவறுங்கிறீங்க? எஸ், முதலமைச்சராக இன்று சொன்னதை பிரச்சாரம் செய்த போது 30 ஆண்டு காலம் நடிகராக நின்று வீதிக்கு வந்து மக்களிடம் பிரச்சாரம் செய்த போது பொய் பேசாதீர்கள் என்று சொன்னோம், அவதூறு பரப்பாதீர்கள் என்று சொன்னோம், எங்கள் மீது சேற்றை எள்ளி வீசாதீர்கள் சொன்னோம். உங்கள் நடிகர் பின்பத்தால் மட்டுமே மக்களை ஏமாத்தாதீர்கள். கல யதார்த்தத்தில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. கல யதார்த்தத்தில் வேலைக்கு போகிற பெண்களில் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். கல யதார்த்தத்தில் பொருளியலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. எங்கள் மீது பழியே போடாதீர்கள் என்று நாங்கள் சொன்னோம். அப்போது நடிகர் விஜய் அமைதியாக இருந்தார். இப்போது முதலமைச்சரான பின்பு இதுதான் யதார்த்தம் என்று அறிக்கையை மாண்புமிகு இந்தியாவின் பிரதம அமைச்சர் முன்னாடி சமர்ப்பித்திருக்கிறார். இது மிக முக்கியமான ஒன்று. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது புழுதிவாரி வீசிய நடிகர் விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சர் ஆனவுடன் இந்த வளர்ச்சி யாரால் சாத்தியப்பட்டது, குறிப்பாக திராவிட இயக்கங்களால் சாத்தியப்பட்டது என்பதை இப்போதாவது ஒற்றுக்கொள்கிறாரா? நாங்கள் இதைத்தான சொன்னோம். போரிடம் முழுக்க இந்த ஆட்சி என்பது பெண்களுக்கான ஆட்சியாகும், இந்த ஆட்சி என்பது விளிம்புநிலை மக்களுக்கான ஆட்சியாகும், இந்த ஆட்சி என்பது மதச்சார்பற்ற ஆட்சியாகவும், இந்த ஆட்சி என்பது எப்போதும் கொள்கையோடு இருந்தது சொன்ன போது எங்களை பார்த்து சிரித்து நகைத்து எள்ளி பேசியவர் இன்று ஒத்துக்கொள்கிறாரா இல்லையா? அதைத்தான் சொல்கிறோம் நாங்கள். பொய் பிரச்சாரத்தின் மூலமாக தன்னுடைய நடிகர் பின்பத்தில், சினிமா பின்பத்தில் வளர்ந்து உச்சத்தில் நிற்கிறார். இதை இன்றைய எங்களுடைய தோழமை இயக்கத்தை பழைய தோழர்கள் அவர்களுக்கு இப்போது திடீரென்று கசப்பு வந்திருக்கிறது. மரியாதைக்குரிய என்னுடைய அருமை தோழர் வீரபாண்டியன் அவர்களாம் இன்று சொல்லியிருக்க அவரோட தோழமை இல்லை என்று. நான் தோழர் வீரபாண்டியன் அவர்களிடம் காங்கிரஸ் பேரியக்கத்திலும் நான் கேட்க விரும்புவது ஒன்றுதான். தோழர்கள் என்றைக்கும் தோழர்கள் தான். அது என்ன பழைய தோழர்கள், புதிய தோழர்கள்? கூட்டணி தோழர்கள். அக்கா சாந்தி அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். எப்பவுமே ஐடியாலஜிக்கல் ஒண்ணுதான். ஆனா கூட்டணி தேர்தல் அரசியல் கணக்கு வழக்கு சொல்கிற போது சொல்லுவாங்கல்ல, இது மிக முக்கியமானது. நான் அவர்களிடம் மனசாட்சியோடு கேட்க விரும்புவது, தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட போது, விளிம்புநிலை மக்கள் பாதிக்கப்பட்ட போது காங்கிரஸ் பெரிய இயக்க தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் சேவ் கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாடு முழுக்க நடந்த போது, இங்க இருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்களுக்காகவும் மதச்சார்பற்ற மத சிறுபான்மை, மொழி சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகமும் நாமும் ஒன்று சேர்ந்து போராடிய போது இன்றைய உங்களுடைய தோழர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் ஒரு கட்சி வைத்திருந்தார். 2 ஆண்டு காலம் கட்சி ஆரம்பித்த பின்பு அரசியலை பேச விரும்புகிறேன். 2 ஆண்டு காலம் மோடி எதிர்ப்பிலோ இல்ல பாசிச எதிர்ப்பிலோ இல்லை என்றால் நீங்க சொன்ன சனாதன எதிர்ப்பிலையோ உறுதியாக இருந்தாரா? என்றாவது ஒரு நாள் அறிக்கை விட்டாரா? பேசினாரா? எப்படி திடீரென்று பூத்தது? நீங்க சொல்லுகிற ஒரு காரணம் ஒரு நிலையான அரசு வேண்டும் என்று ஆதரித்தோம் என்று அதோடு நிறுத்திக் கொள்ளலாம். அதுதான் நம்முடைய சுமூக உறவுக்கு சரியாக இருக்கு. இல்ல, இங்க திமுக அதிமுக எப்படி ஒரு ஜனநாயக சக்தியாக இடதுசாரிகள் பார்க்கிறார்களோ அந்த வரிசையில தாவேக்கவையும் நாங்கள் ஒரு ஜனநாயக சக்தியாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு திரு வீரபாண்டியன். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் அரசுக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில தான் தொடர்ந்து நாங்கள் ஒருவேளை கூட்டணி அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்தாலும் அதன் அடிப்படையில தான் எங்களோட முடிவு இருக்குன்னு சொல்றாரு.
இது ஒரு மாதத்துடைய படிப்பனையில் வந்ததாக நான் பார்க்கிறேன். மரியாதைக்குரிய தோழர் வீரபாண்டியனுடைய இந்த புரிதல், இந்த அறிக்கை ஒரு மாத காலத்தில் வந்தது. அதாவது நடிகர் விஜய் மாண்புமிகு முதலமைச்சரான பின்பு வந்ததாக நான் பார்க்கிறேன். நான் அதை இந்த ஒரு மாத காலத்தில் எந்த இடத்தில் மாண்புமிகு முதலமைச்சராக ஜனநாயகவாதியாக நடந்து கொண்டார்? ஒரு மாத காலத்தில் வாக்களித்த மக்கள், பொதுமக்களை யாராவது சந்தித்தாரா? பொது நிகழ்ச்சிகளில் எங்காவது பங்கேற்றுக் கொண்டு தமிழ்நாடு அரசு நிலைப்பாட்டை ஒரே ஒரு நிகழ்ச்சியை தவிர மற்ற பேசினாரா? இல்லை, குறைந்தபட்சம் சட்டமன்ற ஜனநாயகம் என்று போற்றப்படுகிற, சட்டமன்ற ஜனநாயகத்துக்குள் தேர்தல் பங்கேற்பு ஜனநாயகம் என்று பார்க்கப்படுகிற கட்சி பங்கேற்பு ஜனநாயகத்தில் தங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளரை சந்தித்தாரா? இல்லை கட்சியில் புதிதாக இணைகிற அவர்களை சந்தித்தாரா? எங்கு மக்களோடு உறவாடினார்? எது ஜனநாயகம்? நீங்க தானே சொன்னீர்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஊடகத்தை பார்த்து அஞ்சுகிறார், நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேச தயங்குகிறார் என்று. இன்று மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்கள் இந்த ஒரு மாத காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாத்து, ஆவண படுகொலைகள் இங்கு நடக்கவில்லை, நான் இருக்கிறேன், ஊடகத்துக்கு பேசினாரா? நான்காவது நீங்க பார்க்க ஜனநாயகத்தோடு ஒரு விவாதம், ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம், அதுவரை காத்திருப்போம் அப்படின்னு சொன்ன நிலையில ஒரு மாத காலத்தில் ஏன் இவ்வளவு கேள்விகள், ஏன் இவ்வளவு விமர்சனங்கள்? இல்ல, 6 மாத கால அவகாசம் என்பது அவர்களுடைய எடுத்திருக்கிற கொள்கை முடிவு சார்ந்து, நலத்திட்டம் சார்ந்து, நிதி விவகாரங்கள் சார்ந்து. ஆனால் ஒரு மாத காலத்தில் மக்களோடு பேசுவதற்கு என்ன? மக்களோடு பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? ஊடகத்தை சந்திப்பதற்கு என்ன தயக்கம்? தினமும் நடக்கிற பாலியல் அத்துமீறல் குறித்து பேசுவதற்கு என்ன தயக்கம்? அண்டை மாநிலத்தில் முதலமைச்சர்கள், இப்போது ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸ் பேரிய இயக்கத்துறை முதலமைச்சர்கள் நம்முடைய மாநில உரிமையை குறித்து பேசுகிற போது ஏன் தயக்கம்? ஏன் இது மௌனமாக ஒரு மாத காலம் கடந்து விட்ட பின்பும் இதான் ஜனநாயகம் என்று மரியாதைக்குரிய தோழர் வீரபாண்டியன் நம்புகிறாரா? எது ஜனநாயகம்? ஜனநாயகம் என்பது ஆரோக்கியமான வாதம். ஒரு முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைக்கிற போது அந்த முதலமைச்சர் திறந்த மனதோடு பேச வேண்டும். இதைத்தான் பொதுவுடைமை இயக்கங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. எத்தனை கருத்து முரண்பாடு வந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய இயக்கங்களோடு, இடதுசாரி இயக்கங்களோடும் வலதுசாரி இயக்கங்களோடும் தொடர்ச்சியாக 2 இயக்கங்கள் கருத்து முதல் செய்யும். அந்த கருத்துக்கு தமிழக வெற்றி கழகமோ இல்லை மரியாதைக்குரிய முன்னாள் நடிகர் இன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தயாராக இருந்தாரா? நீங்கள் வாதம் செய்தீர்களா? முதற்கட்ட பார்வையா நான் எடுத்துக்கிறேன். நிறைய கேள்விகளை எழுப்பி